வணக்கம். பாலமுருகன். சீமான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொய்யை அடித்து விடுறதுல மாபெரும் கில்லாடி கியர் பாக்ஸுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் ரெட்டமலை சீனிவாசன், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர் சொன்னாராம், பறையர் என்று உங்களை யார் எந்த இடத்தில் சொன்னால் மிகுந்த கம்பீரத்துடன் நான் பறையன் என்று அப்படி கை வீசி எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னாராம். நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? இந்த கூட்டத்தில் எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை, உரிமை இல்லை. நீ அடிமையாக வாழ்ந்து சாவதை தவிர வழி இல்லை. உன் வரலாறை பார். இதுதான் வரலாற்றில் இருக்கக்கூடிய செருப்ப கல்லட்டி அவனை அடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது பறையர் என்பது இழிச்சொல். பறையன் பட்டம் போகாமல் உங்களுக்கு சூத்திர பட்டம் போகும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் வடிகட்டிய முட்டாள்கள் ஆவீர்கள் சொல்லி அண்ணல் அம்பேத்கர் நமக்கு போதனை பண்ணியிருக்கிறார். ஆகையால் பறையன் என்கிற சொல்லும் சூத்திரன் என்கிற சொல்லும் வேசி மகன் என்கிற சொல்லும் இந்த பார்ப்பனர்கள் அனைவருமே திட்டமிட்டு நம் மீது கற்பிதம் பண்ணிருக்கக்கூடிய இழி சொற்கள். ஆகையால் பறையன் என்கிற சொல்லை நாம் எந்த அளவுக்கு போக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு இணையான பெரும் சொல்லாக இருப்பது சூத்திரன் என்கிற நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய சட்ட ரீதியான சொற்கள். ஆகையால் பார்ப்பான் மற்றும் பார்ப்பானுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூத்திரன் என்கிற வார்த்தையை சட்ட ரீதியாக ஒழிக்கப்படும் வரை நமக்கு விடுதலை இங்கே கிடையாது என்று தந்தை பெரியார் அவர்கள் மிக அழகாக சொல்லி, அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே அதுல நம்மை இழிவுபடுத்தக்கூடிய அந்த பகுதிகளையே ஜாதி ஒழிப்பு வீரர்களாக தீ வைத்து கொளுத்திய வரலாறு உலகத்தில் வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. அப்படிங்கிற மாபெரும் வரலாற்று உண்மையை நாம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு பொதுவா ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துல கேடுகட்டத்தனமா தந்தை பெரியாரை இழுத்தால் இவனை இழுத்து போட்டு நன்றாக சாத்தி விடுவோம் என்று தெரிந்த காரணத்தினால் இங்கே ஆதி திராவிடர் பறையர் என்கிற அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய உள்ளர்த்தமாக பேசியிருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய பழைய ரெட்டமலை தாத்தாவுடைய பேச்சை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு திராவிட தலைவர்களுக்கு எதிராக கொம்பு சீவி விடக்கூடிய கேடுகட்ட ஒரு வேலையை இந்த பரதேசி என்கிற இந்த பொறுக்கி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். இவன் அறியாமல் செய்த வார்த்தை, அறியாமல் செய்த பிழை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் பக்காவா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து விடிய காலையில இதெல்லாம் பண்ணினோம்னா இந்த நுணுக்கமான விஷயங்களை சொன்னோம்னா நம்ம சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எஸ்கேப் ஆகி போயிடலாம். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரீஃபண்ட் ஃபண்ட் வந்து நமக்கு கரெக்டா கிடைச்சிருங்கிற காரணத்துக்காக திட்டமிட்டு இனத்தை காட்டி கொடுப்பதற்கு வரலாற்றை எந்த அளவுக்கு திரிக்க முடியுமோ அந்த வேலையை அங்கே வடக்கே வந்துகிட்டு பிஜேபி RSS கும்பல் எவ்வளவு தெளிவாக செய்கின்றதோ அதே தெளிவான வேலையை இங்கே எலெக்ஷன் பிரச்சாரத்துல பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த எச்ச சீமான். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நந்தா மிக தெளிவாக தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை பறையன் என்பது உன் மீது போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இழிச்சொற்கள். அந்த இழிச்சொல்லை அங்கே மிக சாதாரணமாக அங்க பார்ப்பன கும்பல்களாக இருக்கக்கூடிய பண்ணையார் முறைகள் இருக்கும் போது மிக மிக எளிமையாக நம்மளை குறிக்கக்கூடிய சொல்லாக பறையன் என்ற சொல் இருந்தது. ஆகையால் பறையன் என்று எவனாவது உங்களிடம் சொன்னால் தலையை ஆட்டக்கூடாது. அந்த இழிச்சொல்லுக்கு மாற்றான கௌரவமான சொல் எந்த சொல்லு கேட்டீங்கன்னா திராவிடர், ஆதி திராவிடர். நாங்கள் மிகவும் பழமையான பூர்வகுடி மக்கள். ஆகையால் எங்களை ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும் என்ற அரும் சொல்லை அன்னைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் நமக்கு வழங்கினார். அந்த வார்த்தையின் தொடர்ச்சியாகத்தான் பார்ப்பானை எதிர்க்கக்கூடிய எதிர்ச்சொல் பதம் எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு வந்து கையில கிடைச்சிருக்கு. பார்ப்பனர் அல்லாதோர். ஒரு பார்ப்பான் 3% இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பானுக்கு 97% இருக்கக்கூடிய பெருந்திரள் கூட்டமாக இருக்கக்கூடிய நம் மக்களை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனச்சொல் இங்க நமக்கு இல்லையா அப்படின்னு தந்தை பெரியார்கிட்ட கேள்வி வரும்போது இந்த மாதிரி மூத்தோருடைய அனைவரின் வாக்குகளையும் அன்னைக்கு வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் போது திராவிடர் என்கிற ஒரு சொல் வந்துட்டு அதுவும் பெரியார் கண்டுபிடித்த சொல் அது கிடையாது. சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து
மிகப்பெரிய புறநானூற்றுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொல் திராவிடர் என்கிற சொல். திராவிடருக்குள்ள, திராவிடர் தத்துவத்துக்குள்ள பார்ப்பானின் தத்துவங்கள் எந்த இடத்திலையுமே சேர்ந்து போகாத ஒரு காரணத்தினால் அவனுக்கு எதிரான சொல். பார்ப்பானுக்கும் பார்ப்பனர்களுடைய கொள்கைக்கும் எதிரான வாழ்வியலையும் கருத்து உருவையும் கொண்டிருக்கக்கூடிய நம் மக்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இந்த திராவிடர் என்கிற சொல் இருக்கின்றது. ஆகையால் நாம் அனைவருமே பறையன் என்கிற இலி குறியீட்டு சொற்களை பயன்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் மதிப்பு மிக்கவர்கள், ஆகையால் எங்களை ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும் சொல்லி இவ்வளவு பெரிய லெக்சரை தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் நமக்கு வழங்கியிருக்கும் போது இந்த பரதேசி கேடுகிட்ட பொறுக்கி ஒன்னா நம்பர் போதகாரன் சோத்துக்காக காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய இந்த பொறுக்கி பறையன் என்று சொல்லும் போது எல்லாருமே நெஞ்ச தூக்கிக்கிட்டு கையை தூக்கிட்டு நில்லுன்னு சொன்னதுங்கிறது அபாண்டமான பொய். இந்த பொய்க்கு இவன் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உருவாகணும். இவன் சொன்னது பொய்யிலும் கேடுகிட்ட ஒரு பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. போல அந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற அந்த சொல்லை சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆதி திராவிடர் இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம். அதுதான் பார்ப்பன பிஜேபியோட தலையில இடி விழுந்த மாதிரி, அவனுக்கு சோத்திர மண்ணள்ளி போட்ட மாதிரி எல்லாம் குய்யோமியம் கத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி குய்யோமியம் கத்திட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கேடுகிட்ட தமிழ் கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பொறுக்கி சீமானிச கும்பல் தான். இவனுங்களும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுப்பதற்கு மிக மோசமான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு வெளியில தெரிஞ்சா செருப்ப கட்டி நம்மளை அடிச்சு போடுவாங்கிற ஒரு பயத்துல நானும் ஜாதிவாதி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைடு கேப்ல இங்க வந்து உருட்டிட்டு அங்க போய் ஜாதிகாரியான கணக்கெடுப்பை ஏன் திமுக அரசு எடுக்கவில்லைன்னு சொல்லி இங்க வந்து உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி சோத்தை விட்டு வேற என்ன வேணாம் தின்றக்கூடிய ஒரு பொறுக்கித்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி எச்ச பொறுக்கி சீமான் எல்லாம் எதிர்காலத்தில் வருவான்னு தெரிஞ்சு அன்னைக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் மிக தெளிவாக சொன்னார். ஆதி திராவிடர்கள் என்கிற கணக்கெடுப்பை முதலில் மக்கள் இந்தியா முழுக்க ஆதி திராவிடர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்கிற துல்லியமான கணக்கெடுப்பை எடுத்ததின் விளைவாகவும் அதன் பிறகு அவர்களுக்கு ஜாதி ரீதியான இடஒதுக்கீடை வகுப்பு வாரி உரிமைத்துவத்தை கட்டாயம் வழங்கினால் மட்டும்தான் இந்த சமூகம் ஆரிய சமூகம் அதாவது பார்ப்பனர்களுக்கு மேலாகவும் தன்மானத்துடன் வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிற தீர்மானமான வார்த்தைகளை தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டது திராவிடர் இருக்கும். உடனே இவனுக்கு வந்து புனைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ திராவிடர் இயக்கத்துக்கு முன்னோடி தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் தானே, அப்ப எதுக்கு எடுத்தாலும் இடஒதுக்கீடுன்னு வந்துட்டீங்கன்னா பெரியார தானே முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டுறீங்க. அப்ப தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் நீங்க வந்து மறக்கிறீங்கல்ல, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தந்தை பெரியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு யாருமே இந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு யாருமே முன்வராத காரணத்தினால் நான் ஒருவன் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறேன். யாராவது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்த வருவார்களே ஆயின் அவர்களுக்கு முன்னால் இந்த இடத்தை விடுவேன் தந்தை பெரியார் சொல்லியிருக்கார். ஆகையால் எங்களுக்கு தாத்தாவை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அப்பட்டமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கருத்தின் வழியாக தான் நாங்கள் வழிநடத்துகிறோம். ஆனால் இந்த கேடுகட்ட பொறுக்கி கும்பலாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கும்பல் முதலில் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனை ஏற்றுக்கொள்கிறானா? அதுதான் முக்கியமான விஷயம். உன்னுடைய கொள்கை சித்தாந்தம் என்ன? தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் பறையன் என்கிற இழிக்குறியீடை ஒழித்து கட்டிவிட்டு ஆதி திராவிடர் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடன் இதெல்லாம் வந்து நடத்தினாரு. ஆனா நீ என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா, குடிப்பெருமையை இங்கே நிலைநிறுத்துவோம், அவை பறையன்கிற வார்த்தையை சொல்வதில் பெருமையோட உச்சரிக்கணும் சொல்லக்கூடிய கேடுகட்ட இரட்டை நாக்குடைய இந்த கேடுகட்ட பேடி சீமானே, நீ தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனை பேசுவதற்குரிய யோக்கியதை உனக்கு முதலில் உண்டா என்கிற கேள்விதான் இந்த இடத்துல நாங்க கேட்கிறோம். ஆகையால் இந்த கோடாரி காம்பு சீமான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தமிழ் இனத்திற்காக, தமிழர்களுக்காக, திராவிட தொன்மைக்காக, நம் மக்களின் மேன்மைக்காக ஒரு கல்லை கூட எடுத்து போடாமல் நம் மக்களை தீய வழிக்கு பார்ப்பானின் அடிவருடிகளாக செயல்படுவதற்காக இவன் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகம் தான், இந்த கட்சி தான் நம் மக்களை அழிவு பாதையில் கொண்டு போய்
போய் சேர்க்க போகிறது. இங்கே இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த நம் மக்கள் யாருமே இந்த பிராடு பய சொல்லக்கூடிய எந்த வார்த்தையுமே நம்ப மாட்டாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அறிவுக்கு உட்பட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் தம்பிகளே தங்கைகளே, இந்த எடுபட்ட இந்த கேடுகிட்ட இந்த பொறுக்கியோட பேச்சை ஒரு பொழுதும் கேட்காதீர்கள். கேட்டால் உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய உரிமைக்கு, உங்களுடைய தன்மானத்துக்கு, உங்களுடைய இன மீட்புக்கு அனைத்துக்கும் கேடாய் கொண்டு போய் குடியை கெடுக்கக்கூடிய வேலையை இந்த கேடுகிட்ட சீமான் கட்டாயம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் உள்ளே நுழைவதற்கு முன்னால் உங்கள் அறிவை நன்றாக யோசனை செய்ததற்கு பிறகு இவனுடைய வார்த்தையை அறிவுக்கு உட்படுத்தினீர்கள் என்றால் இவன் சொல்வது அத்தனையும் பேடித்தனமான பொறுக்கித்தனமான பொய் வார்த்தைகள் என்பதை இந்த தம்பிகளும் தங்கைகளும் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். அந்த உணர்தலின் அடிப்படையில் எதிர்வரக்கூடிய வாக்கை இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் செலுத்தும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பிக்கலாம்.